இன்னைக்கு நம்ம எந்த திட்டத்தை பத்தி பார்க்க போறோம்னா, ஆண்டுக்கு ரூபாய் 1000 வீதம் 4 வருடங்களுக்கு வழங்கும் திட்டம். மிஸ் பண்ணிடாதீங்க மாணவர்களே. இதை பத்தி தான் நம்ம இப்ப பார்க்க போறோம். இதை பத்தின முழு விவரங்களை நீங்க தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்ப நம்ம வீடியோக்குள்ள போகலாம். கல்வி உதவித்தொகைக்கான ஊரக திறனாய்வு தேர்வு விண்ணப்பிக்கும் கால அவகாசத்தை வரும் நவம்பர் 25ஆம் தேதி வரை நீட்டித்துள்ளது தேர்வுத்துறை. தமிழக கிராமப்புற மாணவர்களை ஊக்குவிப்பதற்காக ஊரக திறனாய்வு தேர்வு திட்டத்தின் கீழ் கல்வி உதவித்தொகை வழங்கப்பட்டு வருகிறது. அதன்படி பள்ளிகளில் 9ஆம் வகுப்பு பயிலும் மாணவர்களுக்கு இந்த திறனாய்வு தேர்வு எழுத தகுதி பெறுவார்கள். இந்த திட்டத்தின் கீழ் ஒவ்வொரு மாவட்டத்திலும் தலா 50 மாணவர்கள் தேர்வு செய்யப்பட்டு ஆண்டுக்கு ரூபாய் 1000 வீதம் 4 வருடங்களுக்கு வழங்கப்படும். இந்த தேர்வை ஊரக பகுதியில் உள்ள அரசு அங்கீகாரம் பெற்ற பள்ளிகளில் 9ஆம் வகுப்பு படிக்கும் மாணவர்கள் எழுதலாம். அவர்களது பெற்றோர் ஆண்டு வருமானம் 1 லட்சத்திற்கும் மிகாமல் இருக்க வேண்டும். இந்த வகையில் நடப்பாண்டு ஊரக திறனாய்வு தேர்வு டிசம்பர் 14ஆம் தேதி நடைபெற உள்ளது. இதற்கான விண்ணப்ப பதிவு நவம்பர் 12ஆம் தேதி முதல் 22ஆம் தேதியுடன் நிறைவு பெற்றது. அப்போது பல்வேறு தரப்பின் கோரிக்கை என்று விண்ணப்பிக்கும் கால அவகாசம் நவம்பர் 25ஆம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. இதையடுத்து தேர்வு எழுத விரும்பும் மாணவர்கள் தங்கள் பள்ளி தலைமை ஆசிரியர் வாயிலாக விண்ணப்பிக்கலாம். இதற்கு விண்ணப்ப கட்டணமாக ரூபாய் 10 செலுத்த வேண்டும். தொடர்ந்து மாணவர்களிடம் இருந்து பெறப்பட்ட விண்ணப்பங்களை தலைமை ஆசிரியர்கள் தேர்வுத்துறை இணையத்தில் பதிவேற்றம் செய்ய வேண்டும். இந்த மாதிரி விஷயம் நீங்க உடனுக்குடன் தெரிஞ்சுக்கலாம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.